விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி நேர்களே, வணக்கம், வாழ்க வளமுடன். விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர், நிறைய வாடிக்கையாளர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா, என்னுடைய ராசி சொல்லலையா, என்னுடைய ராசிக்கு சனி பயிற்சி சொல்ல, ராகுக்கு பயிற்சி பழைய வீடியோவில் வந்து எல்லாமே சொல்லியிருக்கிறேன். அவங்க வந்து இந்த புதுசாக வீடியோ விட்டுருக்குறாங்க, அந்த வீடியோவில் கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், இந்த புது வீடியோ வந்து நீட்டாக இருக்குது அப்படின்னு வந்து எல்லா மக்களும் கேட்குறாங்க. அப்போ விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி, விருச்சிக ராசி குரு என்னென்னா, இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்தார் குரு பயிற்சி. இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 8ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாக இருக்கார். விருச்சிக ராசிக்கு, விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துக்கு குரு யாருங்க? 2க்கும் 5 கூடையவன். 2ஆம் இடம் தன குடும்ப வாக்கு அதிபதியும் 5 கூடையவனும் பூர்வ புண்ணியாதிபதியும் குரு. அப்போ அந்த குரு 2க்கும் 5 கூடையும் குரு 7ஆம் இடத்துல இருந்தார். 7ஆம் இடம்னா நண்பர் கூட்டாளி அப்படி சொல்லக்கூடாது. இந்த நண்பர் கூட்டாளியோட ஒரு விளக்கம் சொல்கிறேங்க. என்னோட சாதகம் பார்க்குற நண்பர்களும் அனைவர்களும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா, சனி பேர் சொல்லுங்கள், ராகு பேர் சொல்லுங்கள், ஏன் ராசிக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பழசு நான் ஏற்கனவே பேசணும் இருக்குது. இது இன்னொரு கருத்தும் சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே ஃபோன் பண்ணுறீங்க, குரு பயிற்சி சொல்லுங்கள், ராகு பயிற்சி சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஃபோன் பண்ணுறீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி பலன், ராகு பயிற்சி பலன், அதை இந்த என்ன சொல்கிறதுன்னா, சனி பகவான் இந்த சனி பயிற்சி பலன் சொல்கிறது, இது வந்து பொது பலனுங்க, கோச்சார பலன் சொல்லக்கூடியது. உங்கள் சாதகத்தில் லக்கணத்திலிருந்து எத்தனை கூடையும் திசை ஓட்டுறான், புத்தி ஓட்டுறான், இதுதான் வந்து டிஸ்க் பிரேக் மாதிரி. சொன்னால் பழிக்கும், சொல்கிறது நடக்கும். ஆனால் அப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்களுடைய டேட்டா பர்த், டைம் ஆஃப் பர்த் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு குறைஞ்ச கட்டணத்தில் ராகு பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, உங்கள் சாதக பலனும் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா எல்லா மக்களும் கேட்குறதே அப்படி தான் கேட்குறாங்க. ஏன் என்னுடைய ராசிக்கு சொல்லுங்கள், என்னுடைய ராசிக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், எல்லாமே சொல்கிறேன். ஏன்னா இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சிக்காக நான் தெளிவாக சொல்லிடுறேன். என்னங்க தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ விருச்சிக ராசிக்கு வந்து இப்போ குரு பயிற்சி 7ஆம் இடத்துல இருந்தார். 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக குரு விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தை பார்த்தார். அதே நேரத்துக்கு பாருங்கள், அந்த 5ஆம் பார்வையை 11ஆம் இடத்தை பார்த்தார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை வந்து குரு பார்த்தார். இது வரைக்கும் லாபம் அடைஞ்சிங்க, நல்லா இருந்துச்சு, எல்லாமே வெற்றி அடைஞ்சு. 7ஆம் பார்வையாக ராசியை பார்த்து, அதாவது விருச்சிகத்தில் இருந்து, அதாவது மேசம் விருச்சிகத்தில் வந்து குரு பகவான் வந்து 7ஆம் பார்வையை பார்த்தார். அதே நேரத்துக்கு 7, 8, 9ஆம் பார்வையை வந்து 3ஆம் இடத்தை பார்த்தார். 3ஆம் இடத்தை பார்க்கும்போது முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடாது, எல்லாமே வெற்றி. அதாவது விருச்சிகத்துக்கு 7ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருந்து 5ஆம் பார்வையை 11ஆம் இடத்தை பார்த்தாரு. 7ஆம் பார்வையை ராசியை பார்த்தாரு. 3ஆம் அதாவது 9ஆம் பார்வையை 3ஆம் இடத்தை பார்த்தாரு. நல்ல முயற்சிங்க, வெற்றிங்க, நீங்கள் தோல்விக்கே இன்னும் இல்லைங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. உங்கள் திசை புத்தியும் சப்போர்ட் பண்ணி பார்த்தா இன்னும் உங்களுக்கு தெளிவான முடிவு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, என்ன படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனா, இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. உங்கள் சாதகத்தை பார்க்கணும். உங்களுக்கு என்ன திசை புத்தி ஓடுது, சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா? இப்போ வீடு வாங்கணும்னு சொல்கிறீங்க, 4 கூடைய திசை ஓடுதா? பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், 7 கூடைய திசை ஓடுதா? எனக்கு வேலை வேணுங்க, 6, 10 கூடைய திசை ஓடுதா? அவர் நல்ல நிலைமையிலேருந்து ஓடுறாரா? இதை பார்க்கணும். இது வந்து இந்த கோச்சார பலனில் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சியில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியாது. பல லட்சம் பேருக்கு இது யூஸ் ஆகக்கூடாது. இது பொது பலன். அதே என்னத்துக்கு உங்கள் சாதகத்தில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்கள் சாதகத்தை போட்டு உங்கள் லக்கணத்துக்கு திசை புத்தி என்ன அப்படின்னு அதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான். 4ஆம் இடத்து திசை ஓடுதா, வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், காரு வாங்கலாம். 7ஆம் இடத்து திசை ஓடுதா, குழந்தைகளுக்கு, பையன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம், குரு பார்வை இருக்கான்னு பார்க்கலாம். 11ஆம் இடம்னா 11ஆம் இடத்து திசை ஓடுதா, நீ இப்போ ஒரு புது பேங்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா, அந்த அக்கௌண்ட்டு எந்த திசையில் உள்ள பேங்கில் ஓப்பன் பண்ணலாம், அதை பண்ணலாம். வேலை வேணுமா, வேலை, உத்தியோகம், அடிமை தொழில். அப்போ வேலைன்னா உங்களுக்கு 6, 10 பாருங்கள். சூரிய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும், செவ்வாய் நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலும் அரசு வேலை கிடைக்குமான்னு அதை பாருங்கள். அது சாதகத்தில் தான் பார்க்க முடியும். உங்கள் திசை புத்தியில் தான் கணக்கெடுக்க முடியும். எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு குறைஞ்ச கட்டணத்தில் தெளிவாக உங்களுக்கு சாதகம் பார்க்குறேன், உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு, இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுத்த கிஃப்டை வரக்கூடிய மக்களுக்கு நம்ம உள்ளதை எடுத்து சொல்லி அவங்கள வாழ வைக்கணும். அதுதான் என்னுடைய குறிக்கோள், எண்ணம்.
ஏன்னா அதுபடி நீங்கள் உங்கள் சாதத்தை அனுப்புங்க. பேர், தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம், ஏஎம்மா பிஎம்மா, எந்த ஊரில் பிறந்தீங்க, அயனம்சம் வேணும், அதெல்லாம் நீங்கள் எழுதி அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு பல சொல்லிடுறேன் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு வந்து வெளிநாட்டுக்காரெலாம் நிறையா வருது. நீங்களும் அனுப்புங்க, உங்களுக்கு டக்குன்னு சொல்கிறேன். ஆனால் குறைஞ்ச கட்டணம். எதுக்கு? இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்காக உங்கள் திசை புத்தியும் நான் கணக்கெடுத்து சொல்கிறேன். குறைஞ்ச கட்டணத்தில் நீங்கள் பாருங்கள். பார்த்த முன்னாடி நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க ஃபோன் பண்ணி அப்படின்ட்டு. அப்படி அதே மாதிரி விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணத்துக்காரங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நல்லதே பண்ண போகுது. ஏன் அப்படி கேட்டால், ஏற்கனவே பயிற்சியோட இப்போ குரு பயிற்சி, இப்போ நடந்த குரு பயிற்சி 2025, அதாவது மிதுனத்துக்கு போயிருக்கார். மிதுனத்தில் உட்காந்துட்டு என்ன பார்வையா 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடங்கிறது தேவையில்லாத விரை செலவு, தேவையில்லாத பிரச்சனை சிக்கல் ஆப்பாயிரும். சரி, 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 7ஆம் பாரியா 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனம், குடும்ப வருமானம் வரும், கண்டிப்பாக வரும். அதே நேரத்துக்கு வந்து 7ஆம் இடத்துலேருந்து அந்த 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. என்ன விருச்சிகத்துக்கு வந்து இந்த விருச்சிக லக்கணம் 2, 3, அதாவது அந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்ல இடம், 4ஆம் இடத்தையும் பார்த்தா அதை விட செய்யும். 4ஆம் இடங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் குரு பார்க்கறனால, குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அது தேவகுரு பார்க்க பார்வைக்கு, அசரகுரு பார்வைக்கும் தேவகுரு பார்வைக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. நீ எனக்கு சாதத்தை அனுப்புங்க, தெளிவான உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.